நமஸ்காரம். சிமா டூஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி விஷஸ். ஒரு 2-3 டேஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் கைலாஷ் யாத்திரை என்னோட அனுபவம் பர்சனலாக, பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு சின்ன வீடியோ அங்கே இருக்கும் பொழுதே போட்டிருந்தேன். பட் ஏன் இது வந்து ஒரு கைடு மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன பிரயத்னம் தான். ஸோ இனி போகிறவங்களுக்கும் மேபி இப்போது இம்மீடியட்டாக நீங்கள் போகிறவங்களா இருக்கலாம், இல்லை வருங்காலத்தில் போகக்கூடியவங்களாக இருக்கலாம். ஸோ கைலாஷ் யாத்திரை போகிறவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸு அண்டு கைடு. ஏன்னா என்னோடய யாத்திரை எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இது என்னெல்லாம் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அன்றைக்கி வீடியோவில் சொன்ன ஒரே விஷயம்தான், எதிர்பாராதது எதிர்பாருங்கள், எது வேணாலும் நடக்கலாம். ஜென்ரலாக நாங்கள் ஒரு ஃபன்னுக்கு சொல்கிறது தான், மும்பை ஃபேஷன் ஹிமாலயன் சீசன்ஸ் வந்து வி கான்ட் ப்ரெடிக்ட் அப்படிம்போம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஹிமாலயன் ரீஜனுக்கு போகும்போது நம்மளை நாமளே தயார்படுத்திக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துருவோமே அப்படிங்கிற தில்லோடு கிளம்பினால் மட்டும்தான் நம்ம அப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள முடியும். ஸோ இது ஆக்சுவலி என்னென்னா ஒரு லாங் ஜேர்னி தான். ஸோ ஒரு வீட்டிலேருந்து நம்ம கிளம்பும் போது ஒரு 10-15 டேஸ் இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஹோம் சிக் ஆகிட்டோன்னா சர்டன்லி நம்ம அடுத்தடுத்த ஃபர்தராக நம்மளால் அங்கே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஹோம் சிக்கை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டை ஃபஸ்ட்டு சேஃபாக, குழந்தைங்க இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியோ இல்லை மற்றவங்களோ, அந்த 10 டேஸ் நம்மளை யாரும் ட்ரபிள் பண்ணாத அளவுக்கு, இல்லை நம்மளோட நெசசிட்டி இல்லாத அளவுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ முன்னெச்சரிக்கை அதை பண்ணி முடிச்சுடுங்க. ஸோ அப்போ தான் உங்களோட பிரயாணமும் ஹாப்பியாக இருக்கும், உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் அவர் மேலே செலுத்த முடியும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 டேஸ் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பும்பொழுது ஃபஸ்ட்டு 2 டேஸ் நம்ம வந்து காட்மாண்டுவில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, ஜஸ்ட் ஒரு பிரேக், ஒரு மீ டைம் மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்மளை நாமளே வார்ம் அப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைமிங் தான். ஸோ அங்கேயே நம்ம ரொம்ப எனர்ஜியை லாஸ் பண்ணிக்க வேண்டான்னு தோன்றுறது. சும்மா நம்ம வந்து காட்மாண்டு போயிட்டுமே இதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இதை பார்க்கலான்னா எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். ஸோ காமாக கொடுக்குற லஞ்சு சாப்பிட்டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், பேக்கிங் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். ஃபஸ்ட் திங் வந்து பிஃபோர் வி ப்ரொசீட், நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது அப்படின்னா, ஃபஸ்ட் திங் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற பேகேஜ். மெயின் என்னென்னா நம்ம கேரி பண்ணுற திங்ஸ் நமக்கு ப்ராப்பராக இருக்கணும். நான் எல்லாருக்குமே, நம்மளோட டிவோட்டிஸ் வந்தவங்க எல்லாருக்குமே வீட்டிலேருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவுப் பொருட்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ரெடி மிக்ஸோ, ஸ்நாக்ஸோ, இல்லை பிஸ்கெட்ஸ், காஃபி, வாட் எவர். ஏன்னா எப்போவுமே இன்னைக்கு இதாவது இந்த டெஸ்டினேஷன்னு கிடையாது, கைலாஷ்னு கிடையாது, மற்றபடி எங்கே நம்ம வந்து ஹிமாலயன் ரீஜன்ஸ் போனாலுமே நமக்கு வந்து கேலோரிஸ் ஈஸியாக பேர்ன் ஆகும். நம்மளை அறியாமலே பேர்ன் ஆகிட்ருக்கோம். ஏன்னா வாக் பண்ணுறோம், ஹை ஆல்டிடியூட் போகிறோம், ஆக்சிஜன் கம்மியாகும், கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான எனர்ஜி வந்து சீக்கிரம் பேர்ன் ஆகும்போது இன்டேக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இன்டேக் ஜாஸ்தியாக இருக்கும், நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடாம கொடுக்கறது ஏதோ நம்ம கன்சியூம் பண்ணால் அது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கிறதுனால நான் எல்லாருக்குமே இன்சிஸ்ட் பண்ணியிருந்தேன், வீட்டிலேருந்தே உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ், பிஸ்கெட், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு, எனர்ஜி பார், இதெல்லாம். ஸோ இதெல்லாமே ஒரு செட் நம்ம தனியாக வச்சுருந்தாலும் நடுவில் லோக்கல் ஃப்ரூட்ஸை கன்சியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்மளை பாடியை கரெக்டாக வச்சுக்கோம். அடுத்தது வந்து பேக்கிங்கு. ஸோ என்னென்னா, நம்மளோட திங்ஸ் நாங்கள் கொண்டு போயிருந்த போது நம்மளோட சூட்கேஸ், நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த சூட்கேஸ் இஸ் நாட் அலவுட். அவங்க வந்து ஒரு டஃபல் பேக் மாதிரி கொடுக்குறாங்க, விச் மேக்ஸ் தம் ஈஸி ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்துருக்கலாம், ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தாண்டுறதோ இல்லை ட்ரக்கில் ஏற்றுறதுக்கோ வித்தியாச சைஸ்லேயோ வெரைட்டியான ஒரு டிஃப்ரெண்ட் மாதிரி ஒரு லக்கேஜஸ், பாக்ஸஸ் இருந்தால் கஷ்டம். ஸோ எல்லாருக்கும் ஈவனாக ஒரு நம்பரிங் சிஸ்டம் மாதிரி போட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கவுங்க பேர் போட்டு அந்த பேக்ஸ் வருது. ஸோ அந்த பேக், அந்த நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன ஆச்சுன்னா, இட் இஸ் நாட் ஸோ திக் அண்ட் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே நனைஞ்சிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கையில் நிறைய ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கோ இல்லை பல்காக ஒரு 4-5 செட்டுக்கோ ஒரு கவர் மாதிரி ரேப் பண்ணி வேக்யூம் சீல்டோ இல்லை ஜிப்லாக் பவுச்சஸோ அந்த மாதிரி கவர் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இல்லை அந்த கார்பேஜஸ் கவர்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் தி வாட்டர். ஏன்னா அவங்க தூக்கி அடிக்கும் பொழுது அது வந்து சில நேரத்தில் ட்ரக்லேருந்து இறங்கும் பொழுது மழை இருக்கும், இல்லை சேறு இருக்கும், சகதி இருக்கும், எல்லாம் அந்த இடத்துல தான் அப்படியே பேக்கை போடுறாங்க, அங்கேருந்து தான் தூக்கிட்டு போகிறாங்க, வேறு இடத்துல கொண்டு அப்படியே கீழே போடுறது அந்த மாதிரி. ஸோ அவங்கள நம்ம குற்றம் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மொடியூலே அந்த மாதிரி தான்.
அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ப்ரிகாஷனரி கேரி பேக்ஸை உள்ளே ரேப் பண்ணி உங்களோட கிளாத்ஸு, பிகாஸ் நம்ம வின்டர் கிளாத்ஸு தெர்மல்ஸ் இதெல்லாமே என்னோட சைடு பர்சனலாக எந்த மட்டும் பேக் பேக்கில் வச்சுருந்ததுனால ஒன்றும் ஆகலை, பிகாஸ் ட்ரக்கில் பஸ்க்குள்ளே வச்சுருந்தேன். மற்றவங்கெல்லாம் தேர்மல்ஸும் வின்டர் கிளாத்ஸு க்ளவுஸு சாக்ஸ் இதெல்லாம் வச்சோன்னா மொத்தம் வெட்டாகிடுத்து. அண்ட் அங்கே போய் மேனேஜ் பண்ண கொஞ்சம் பண்ணிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட் திங்கு நம்மளோட ஃபுட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட திங்ஸ் நம்ம கிளாத்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து அகாமடேஷன்ஸ் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எல்லா ரூம்ஸுமே நல்லாயிருக்கு. பார்டர், அதாவது நேபாள்லேருந்து, அதாவது காட்மாண்டுலேருந்து அந்த சைனா பார்டருக்கு போகிறோம் இல்லைங்களா, அந்த ரோடு மட்டும்தான் கொஞ்சம் வேர்ஸ்ட்டாக இருக்க தவிர நம்ம சைனா க்ராஸ் ஆனதுக்கப்புறம் கைலாஷ் போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே 6 hours 7 hours ஜேர்னி இருந்தாலும் ஜேர்னியோட ஒரு ஹெக்டிக்கே தெரியல. பிகாஸ் அப்படி தார் ரோடும், ரெண்டு சைடு சீனிக் பியூட்டிஃபுல் மவுண்டெயின்ஸ், நடுவில் ஒரு இது அப்படியே க்ளவுட்ஸுக்கு நடுவில் போகிற மாதிரி ஒரு ஃபீலு. ரோடு அழகாக இழைச்சி போட்டிருக்காங்கன்னு அந்த மாதிரி தார் அப்படியே இழைச்சி ஊற்றிருக்காங்க. கண்டினியூஸாக போயிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சிரமமே தெரியல. அதுக்கப்புறம் வந்து அகாமடேஷன் நாங்களாம் ரொம்ப பயந்தோம். எங்களுக்கு சொன்னபடி பேசிக் டு பேசிக் உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, ஒன்றுமே இருக்காது, க்ளாசெட்லாம் காமன், இது 10 பேர் யூஸ் பண்ணுறோம், அப்படி இப்படி பயங்கரமாக பயன்படுத்தியிருந்தாங்க. நாங்கள் கூட எல்லாம் ப்ரிப்பேர் ஆனோம். பட் காட் இது டச்வுட் அந்த மாதிரி எங்கேயுமே எந்த இடத்துலையுமே எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கல. எல்லா இடத்துலையுமே நல்ல அகாமடேஷன்ஸ், நல்ல வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் இருக்கிற மாதிரி, பாத்ரூம், ஹாட் வாட்டர், ரூமில் ஹீட்டர், ஆக்சிஜன் ரூமில், பர்ஃபெக்ட்லி குட். என்னென்னா நமக்கு கிடைக்கிற அந்த டைமிங்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது. ஒரு 5 hours மினிமம் 6 hours ஸ்லீப் போதும். பட் நம்மளே எங்கேஜ் வச்சுக்கிறது தான். டைமுக்கு அவங்க முடிச்சிடாங்க, நம்ம போய் தூங்கிடணும், இல்லைன்னா அனாவசியமாக பேசுகிறது, வெளியில் நிற்கிற அந்த மாதிரியாக இல்லாமல் அந்த அவங்களோட மாடியூல் படி போயிட்டோன்னா பர்ஃபெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து அகெயின் என்னென்னா, இப்போ டிஃப்ரெண்ட் அகாமடேஷன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் வேறு பில்டிங், வேறு பிளாக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நான் இருக்கிற இடத்துல எனக்கு சாப்பாடு டெலிவரி ஆகணும்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. அதே மாதிரி ஒரு பில்டிங்கில் லிஃப்ட்ஸ் இருக்கும், சில பில்டிங் லிஃப்ட்ஸ் இருக்காது, சில டெஸ்டினேஷன்ஸில் எங்கேயுமே லிஃப்ட் இருக்காது. இந்த லிஃப்ட்டு வேணும், எனக்கு நடக்க முடியாது, என் கம்ஃபர்ட்டு, நான் இப்படி தான் வாழ்ந்தேன், எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா சத்தியமாக பாசிபிள் இல்லை. நம்ம திருப்பியும் நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, யோசிக்காது போகாதீங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, வேறு பில்டிங்கில் இருக்கும் போது நம்மளோட ஒரு டீம் வந்து ஒரு டைனிங் ஹால் செட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லாம் அங்கே தான் கேதர் ஆகணும். அண்ட் நம்மளோடையே ட்ராவல் பண்ணுறதுனால குக்ஸ் நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு 8 o'clock 9 o'clockனா அவங்க அதுக்கப்புறம் இறக்கி அவங்க செட் பண்ணி அதுக்கு ஒரு 1/2 hour 45 minutes கண்டிப்பாக ஆகும். ஸோ ப்ராக்டிக்கலி நம்ம வீட்லேயே ஒரு 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு என்ன டைம் எடுக்கும் நமக்கு தெரியும். ஸோ அங்கே ஒரு 100 பேர் 200 பேருக்கு அவங்க சமைக்கும் பொழுது அதுக்கான டைம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். உடனே குழம்பு கொதிச்சுதா, உடனே சாப்பாடு வந்துச்சா, தட்டில் சுடுன்னா அது பாசிபிள் இல்லை, பொறுத்துக்கணும். அதனால தான் சொல்கிறேன், கேரி யோர் ஓன் ஃபுட் ஸ்டப்ஸ், சின்ன ஈட்டபிள்ஸ் குட்டி அந்த டைமுக்கு மேனேஜ் பண்ணுற கஞ்சி மிக்ஸோ இல்லை ரெடி மிக்ஸோ ஏதோ ஒன்று குடித்தோன்னா ஒரு 1 hour 2 hour தாங்கிறதுக்கு. ஏன்னா மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா எல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் வரீங்க, அப்புறம் எல்லாருக்கும் டயபெட்டிக் இருக்குது. அண்டு நம்மளோட டைமிங் பார்த்தோன்னா இங்கேத்திக்கும் அங்கேவும் 2.5 hours டிஃப்ரென்ஸ் வேறு வருது. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது என்னடா நடுராத்திரி 2 மணிக்கு சாப்பாடு போடுவியா அப்படின்னு கேட்குறோம். வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம கிளம்பும் போது 6ன்னா அங்கே ட்ராவல் பண்ணிவிட்டு போகும்போது 6 hours போது ராத்திரி 10 11க்கு இறங்குறோம். ஆனால் பார்த்திங்கன்னா 9 10 வரைக்கும் வெளிச்சம் இருக்கும், இருட்டாது. சாப்பாடு சாப்பிடும் போது டைமை பார்த்தோன்னா மிட் நைட்டு 2 o'clock 1 o'clockன்னு காட்டும். பட் ஆக்சுவலி நம்ம இந்தியன் டைம் படி பார்த்தோம் 2 hours பிஃபோர்னா 10 10:30 11 அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்கிற மாதிரி தோணும். ஸோ அட்ஜஸ்ட் அகெயின். நாங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டோம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கஞ்சி மிக்ஸ் அதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். மெஜாரிட்டி டின்னர்ஸ் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் எல்லாராலையும் முடியாது, அதனால் சொல்கிறேன். என்னெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சைட் பை சைட் எங்கே நீங்கள் உஷாராகணுன்றது பார்த்துக்கோங்க இது. அண்ட் ஹாட் வாட்டர் எங்கேயுமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஹாட் வாட்டருக்கு பஞ்சம் இல்லை. ஃப்ளாஸ்க்கு கம்பல்சரி கையில் கேரி பண்ணிட்டு போங்க. மற்றபடி வின்டர் கிளாத்ஸு, ஃப்ளாஸ்க்கு, உங்களோட நான் சொன்ன இந்த ஈட்டபிள்ஸ், மெடிசன்ஸ் இது மஸ்ட்டு. அண்ட் நாங்கள் என்ன செஞ்சோன்னா ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷன், அதாவது சாகா 1 2 3 அப்படின்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு போகும்போது 3rd ஸ்டெப்பில் நாங்கள் வந்து சிலிண்டர்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி யூஸ் பண்ணலான்னு. அது எவ்வளோ அப்படின்னா ஒரு 20 yuan, சில இடத்துல 25 yuan.
ஒரு யுவான்னா சைனா யுவான் வந்து நம்ம இந்தியன் கரன்சியில் 13 ரூபா 50 காசுக்கு எக்ஸ்சேஞ்சு இங்கேயே பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் அங்கே போயிட்டு பார்டர் க்ராஸ் ஆகும்போது பேக்கில் கண்டக்டர் மாதிரி பேக்கில் வச்சுட்டு பசங்க ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே தான் இருக்கான், கரன்சி வேணுமா கரன்சி வேணுமான்னு. அப்போ நம்ம அங்கேயும் மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சைனா பார்டருக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் இந்தியன் கரன்சிக்கு வேல்யூ இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கோங்க, திருப்பி வெளியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த ஊருக்கு வந்துட்டு கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் சைனா யுவான்ஸ் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. அதேமாதிரி டாலர்ஸ்னாங்க, டாலர்ஸ் எங்களுக்கு எங்கேயுமே யூஸ் ஆகல, எல்லாமே சைனீஸ் கரன்சியில் தான் பே பண்ணிடணும். ஸோ இது ட்ராவல் ஒரு பக்கம் ஸோ கம்ஃபர்டபுள். அதேமாதிரி ட்வின் ஷேரிங், சில இடத்துல ட்ரிப்புள் ஷேரிங், சில இடத்துல 4 ஷேரிங். ஸோ நாங்கள் லேடிஸ் இந்த மாதிரி சில இடத்துல அது எப்படி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வி ஹவ் அட்ஜஸ்டட். அதில் வந்து எங்களுக்குள்ள அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்ததுனால வி என்ஜாய்ட் அந்த ஸ்டே. என்ன வந்து பாத்ரூம் ஒன்றுன்றதுனால நாங்கள் எங்களுக்குள்ளே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நாங்களே பண்ணிக்கிட்டோம். சில நீ முன்ன போறியா நான் பின்ன போறியான்னு ஆகாது. ஸோ அதுக்கு உங்கள் டீம்மேட்ஸ் கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபுட்டு பார்ட் இஸ் குட். அதே மாதிரி வரக்கூடிய கைடு சர்வீஸு எக்ஸலண்ட்டு. அவங்க வந்து அட்டென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒருத்தவங்களோட ஃபேஸ்னால் அந்த ஃபேஸை வச்சு அந்த கெஸ்டரை வச்சு நீ டல்லாக இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ஆக்சிஜன் எதுவும் டவுன் ஆகுதா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்றதை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. உடனே என்ன சொல்கிறது, குயிக்காக ஆக்ஷன் எடுத்துகிட்டு ஆக்சிஜன்ஸ் தேவையோ இல்லை எவாக்குவேட் பண்ணுமோ அது இமீடியட்டாக தே ஜஸ்ட் டேக். அது அவங்க கொடுக்குறத வி ஹவ் டு ஃபாலோ. அவங்க வந்து போகாதன்னா போகாத, இல்லை நான் போவேன்னு மீறி பண்ணோன்னா அவங்களுக்கு அது ப்ராக்டிக்கலி தேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அ லாட். ஒரு வருஷத்துக்கு அவங்க அத்தனை பேர், நம்ம வந்து இந்தியன்ஸ் சிட்டிசன்ஸ்க்கு 5 வருஷம் கழிச்சு போகிறோம், ஆனால் அவங்க கண்டினியூஸாக எல்லா டிவோட்டிஸ்க்கும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்ஆர்ஐஸ் ஆகட்டும், வேறு அதர் நேஷன்ஸ்லேருந்து வரவங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து ரெகுலர் இன் டச். ஸோ தே நோ ஹவு டு ஹேண்டில் அ டிவோட்டி. ஸோ அதனால் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸோ இல்லை மெடிசன்ஸோ எவாக்குவேஷன்ஸ்க்கோ வி ஹாவ் டு சர்டன்லி கோஆப்ரேட் வித் தெம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டே ஹாப்பிங்கு. இப்போ எப்படின்னா காட்மாண்டுலேருந்து பார்டர், அதாவது நேபாளுக்குள்ளேயே நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, நான் சொன்னல ரோடு சரியில்லைன்னு, அங்கே பார்டரில் நம்ம வந்து ஸ்டே பண்ணுறோம். ஒரு ஆவரேஜ் ரூம்ஸ் தான், அங்கே ஒரு பெரிய டெவலப்மெண்ட்ஸ்லாம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த 5 இயர்ஸாக க்ளோஸ்டுன்றதுனால இப்போ தான் திறக்கிறதுனால இந்த இயர் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது ரூம்ஸ். கிளெனினஸ் ஓகே, பட் அம்யூனிட்டிஸு ரொம்ப ஃபெசிலிட்டின்னு சொல்ல முடியும். பட் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, தூங்கினோம், காலையில் ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்கில் ஃபில் பண்ணிட்டோம், ஜீப் எடுத்தோம், பார்டரை க்ராஸ் பண்ணோம். ஸோ இது நல்லா நடந்தது. சைனாக்குள்ளே போனதுக்கப்புறம் நீலம் ஃபஸ்ட்டு டே, அதாவது காட்மாண்டு டு, நான் சொல்கிறது அந்த 2 days காட்மாண்டு விட்டுருங்க, 3rd day வந்து பார்டரில் தங்குறோம், 4th day அதாவது சைனா பார்டருக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் நம்பர் 1, அதாவது Day 1 ஆஃப் இன் சைனா, அது வந்து நீலம்னு ஒரு பிளேஸில் தங்கினோம். நல்லா இருந்தது. ரோம்ஸோ இல்லை அதுதான், அங்கே மட்டும்தான் அன்டைம் ஃபுட்டு. நீலம்லேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் வந்து நாங்கள் வந்து மானசரோவர், சாகாவுக்கு போயிருந்தோம். சாகாவில் வந்து நெக்ஸ்ட் ஆல்டிடியூட், டேரெக்டாக சாகாவுக்கும் போக முடியாது, பிகாஸ் லாங் ஜேர்னி அண்ட் அடுத்த ஆல்டிடியூடு. இதுலேருந்து நெக்ஸ்ட்டு ஹில்ஸ் ஹைட்டுக்கு போகிறதுனால அவங்க பெர்மிஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஆல்டிடியூட் போக சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீலம், செகண்ட் வந்து சாகாவில் கொஞ்சம் நல்ல ப்ராப்பர் சைனாக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். நீளமாவது கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட், உடனே பார்டருக்குள்ளே உடனே குட்டி குட்டி ரூம்ஸ் அந்த மாதிரி இருந்தது. பட் ப்ராப்பர் சைனான்னு சொன்னிங்கன்னா சாகாக்குள்ளே நுழைஞ்சப்பறம். சாகாவுக்கு அடுத்தது 3rd night வந்து நாங்கள் மானசரோவர் அழகாக பியூட்டிஃபுல்லாக சுற்றி பரிக்கிரமா பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் அங்கே ஹால்ட்டு நம்ம கையாலே தீர்த்தம்லாம் எடுத்தோம். சாகாவில் ஹால்ட் வச்சு நல்ல ரூம்ஸு. நைட் அந்த 2 மணி 2:30 மணிக்கெலாம் நாங்கள் அந்த நட்சத்திரம் பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் சொன்னாங்க. சொல்கிறத வந்து அந்த ஒரு ராத்திரி தூங்குறதுக்கு நம்ம போகல இல்லையா, ஸோ அதனால் போயிட்டு நைட்டு பார்த்தோம். எங்களுக்கு தெரியல, குத்து மதிப்பாக நடந்து போய் இங்கே தான் ஏறி இருக்கும் அப்படின்னு போய் நிற்கிறோம். ஏன்னா நாங்கள் ரூட்டு பார்த்து வச்சுக்கல. மிஸ்டேக் என்னென்னா நைட்டே நீங்கள் ரூட்டு பார்த்து வச்சுக்கோங்க, எப்படி போகணும், எங்கே போய் உட்கார்ந்தா கரெக்டாக வியூ தெரியும். எங்களுக்கு இருட்டில் இங்கேருந்து ஏரி ஸ்டார்ட் ஆகுதா, இல்லை இந்த பவுண்ட்ரியா, இல்லை நம்ம தூரமாக நிற்கிறோமா, ஒன்றுமே தெரியல. நிஜமாவே ஏரிக்கு பக்கத்தில் தான் வந்திருக்குமா, இப்படியெல்லாம் ஒரு ஃபன் ஓடிட்டு கடைசியில் பார்த்தோன்னா எதுக்காக போகணுமோ அந்த விஷயம் நடந்தது. ஆல்மோஸ்ட் நட்சத்திரம்லாம் நகர ஆரம்பிச்சது. நாங்கள் வந்து 3 நாள் முன்னாடி, அமாவாசைக்கு 3 நாள் முன்னாடி போயிருந்ததுனால அந்த சந்திரமா வந்து ஒரு சின்ன அப்படி தான் இருந்தாங்க. பட் ஃபோட்டோகிராஃபில் எனக்கு முழு நிலவு தெரிஞ்சது. அது நல்ல தர்ஷனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி ஆல்டிடியூட் ஹை, க்ளோஸ் டு த ஸ்கை இருக்கிறதுனால ஃபுல்லாக அந்த இமேஜ் அப்படி வந்துதான்னு தெரியல. ரொம்ப அழகாக தர்ஷனம். அந்த ரிஃப்ளெக்ஷன் தண்ணிக்குள்ளே பட்டுச்சு. அந்த அந்த அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அம்பாள் அப்படியே அந்த நீரில் அந்த ரிஃப்ளெக்ஷன் படம் பொழுது நம்ம அவங்களே நீராடுற மாதிரி ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் மானசரோவரில் பார்த்தோன்னா அந்த பகல் நேரத்தில் பார்க்கும்போது அந்த பறவைகள்லாம் அப்படியே
அது பாடு ஜாலியாக மிதந்துட்டு தவழ்ந்து அப்படி விளையாடிக்கிட்டு அப்படி பண்ணும்பொழுது அம்பாள் மடியில் அப்படியே விளையாடுற மாதிரி ஒரு இது, ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். பிறவி அவ்வளோ அழகாக எடுத்திருக்கேன், என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ, என்ன பாக்கியமோ, அந்த இடத்துல அவ்வளோ அழகாக அந்த பேர்ட்ஸும் குட்டி குட்டி அந்த நல்லா இருந்தது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ அதுக்கு அடுத்தது நேராக அங்கேருந்து நாங்கள் மறுநாள் மார்னிங் அந்த நட்சத்திரம்லாம் பார்த்தோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 5 o'clock நேராக தார்ச்சனுக்கு போயிருந்தோம். ஸோ ஏன்னா எடுத்தோடனே டைரெக்டாக நம்ம வந்து ஹிமாலயாஸ் போக முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஒரு பிரேக், அடுத்த ஆல்டிடியூட் தார்ச்சன். ஸோ சாப்பிட்டுட்டு ரெடி ஃபார் த பரிக்கிரமாங்கிற மாதிரி ஒரு ஹால்ட்டு தார்ச்சமில் போயிட்டு நின்றுட்டு ஆக்லிமடைஸ் பண்ணோம். சில பேர் அந்த இதுக்கு போயிருந்தாங்க, என்ன பிளேஸ் அது டக்குன்னு வரல, நான் சொல்கிறேன். ஸோ அந்த நான் தரிசனம் பண்ணுறதுக்கு போயிருந்தாங்க. எங்களுக்கு நெக்ஸ்ட் டே போகலான்னு பார்த்தோம், பட் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால எங்களுக்கு அலோவ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பரிக்கிரமா பண்ணுறதுக்கு யமத்வார் வழியாக போகணும். அது என்னென்னா நெக்ஸ்ட் அகெயின் இந்த யமத்வார் தாண்டி போகிறதுக்கு இது இம்பார்ட்டண்ட்டு, போகிறவங்க எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. சரி, அந்த இடத்துல குதிரை, போர்ட்டர், அப்புறம் நான் வந்து நடக்க போகிறேன், இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருக்குது. இப்போ குதிரையில் போகிறவங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. நாங்கள் போகும்பொழுது 4500 யுவான், அதாவது 1000 யுவான் வந்து 13,500 ரூபாய். இப்போ 4500 யுவான் கேட்டிருந்தாங்க. இது வந்து எப்படின்னா, கூட ஒரு குதிரைக்காரன் வருவான், அவன் நம்மளோட பேக்கை மாட்டிக்குவான், குதிரை மேலே நீங்கள் போவீங்க. ஆனால் குதிரையில் நான் எந்த உட்காந்துருப்பேன், ஆனால் நான் அந்த பேக்கை நானே மாட்டிக்கிறேன்னா அலௌடு இல்லை. குதிரையில் நீங்கள் மட்டும்தான் அலௌடு. அதுவும் உங்களோட வெயிட் பார்ப்பாங்க. 4500ன்றது ஆவரேஜ் வெயிட் ஒரு 70-75 கிலோ வரைக்கும். அதுக்கு மேலே எக்ஸீட் ஆனிங்கன்னா அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அடிஷ்னல் சார்ஜஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேகை மாட்டுறதுக்கு இந்த காம்போவில் தான். வெறும் குதிரைனா 2700 யுவான் ஏதோ கேட்டாங்க. ஆனால் சில பேருக்கு அது கிடைக்கல. ஏன்னா அவன் ப்ரியாரிட்டி என்ன பண்ணுறேன்னா, குதிரையும் போர்ட்டரும் சேர்ந்த மாதிரி வந்தால் தான் எடுத்துக்கிறாங்க. அதனால் அது நீங்கள் கொஞ்சம் உஷாராக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குதிரையில் போகும்பொழுது 3 days பரிக்கிரமா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டே வந்து யமத்வாரில் ஆரம்பித்து செகண்ட் ஃபேஸ் கிட்ட போகிறோம். ஸோ செகண்ட் ஃபேஸ் கிட்ட போகும்போதே செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபேஸ் பார்த்துரும். சவுத்தில் ஆரம்பித்து வெஸ்ட்டு, நார்த்தும் வெஸ்ட்டும் ஈஸ்ட்டும் பார்த்துடுறோம். ஸோ சுற்றி வர்றதுக்கு அந்த லாஸ்ட் ஃபேஸு டேர்ன் பண்ணி வர்றதுக்கு வந்து தேர்ட் டே மார்னிங் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் தான். பட் நிறைய பேர் அந்த கம்ப்ளீட் பண்ண முடியாமல் எவாக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு ஜீப், ரெஸ்கியூ ஜீப் போகுது. அந்த ரெஸ்கியூ ஜீப்லேருந்து ரிட்டன் நம்ம தார்ச்சன் ரூமுக்கு வர்றதுக்கு 500 யுவான் கேட்குறாங்க. ஸோ இந்த 500 யுவான் இதெல்லாம் வந்து நாங்கள் போகும்பொழுது நடந்ததுக்கான காஸ்டிங் தான். மேபி முன்னாடி போனவங்க சீப்பாக போயிருக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் போகிறவங்களும் சீப்பாக போகலாம். பட் எனக்கு என்ன நடந்தது மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன், இதில் நோ ஹார்ம். ஸோ 500 யுவான் வந்து சார்ஜ் பண்ணாங்க எவாக்குவேஷனுக்கு, பேஸ்ட் ஆன் டிமாண்ட்ஸ் தான். ஸோ 500 யுவானில் எல்லோரும் மேக்ஸிமம் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக கீழே சாகாக்கு அன்றைக்கே உடனே லஞ்ச் இப்போ முடிச்சுட்டு உடனே ஒரு 3-4 o'clockலாம் வி ஸ்டார்டட் பேக் டு சாகா. ஓவர் நைட் அப்படியே ஜேர்னி கண்டினியூ ஆகி சாகாலேருந்து அப்படியே காட்மாண்டு வந்துட்டோம். பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு ஸ்டே. ஏன்னா மிட் நைட் ஆச்சு. ஸோ 2-3 hours ரெஸ்ட்டு, ஃப்ரெஷ்ஷப் ஆனோம், குளித்தோம். உடனே அப்படியே ஒரு ரீச் ஆனது 2 o'clock, மார்னிங் 6-6:30 7 o'clockலாம் கிளம்பிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக காட்மாண்டு. ஸோ நோ அதர் ஹால்ட். 2 days வி பேக். அப்படி கண்டினியூஸ் ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 hours வி ரீச்டு காட்மாண்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ரிட்டன் ஃப்ளைட்டு நம்ம சென்னைக்கு போட்டுட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்ததுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோன்னா மினிமம் ஒரு 1 week ஆகுது நம்ம வந்து நம்ம ஆல்டிடியூட், பிகாஸ் நம்ம வந்து சி லெவல்லேருந்து போயிருக்கோம். உடனே ஒரு ஹை ஆல்டிடியூட் போயிட்டு திருப்பி உடனே பேக் டு சி லெவல்னும் பொழுது ஃப்ளக்சுவேட் ஆகுது நம்ம பாடி இல்லையா. ஸோ இதுக்கு மினிமம் ஒரு 1 week to 10 days நமக்கு வந்து நல்ல ரெஸ்ட்டும் வேணும், டயட்டு கரெக்டாக ப்ராப்பர் டயட் வேணும். ஏன்னா கொஞ்சம் நம்ம வீக் ஆகிறோம் இல்லையா. ஏன்னா அங்கேயோட ஃபுட்டு, ஆல்டிடியூட், ஆக்சிஜன் லெவல், இது பிளட் ப்ரெஷரோட இது. ஏன்னா 120-130லாம் போச்சு பிளட் ப்ரெஷர். ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 50-60-65 இதெல்லாம் ஆக்சிஜன் ரேஷியோ. ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்னா 60க்கு மேலே இருக்கணும் ஆக்சிஜன். 60லேருந்து 80 வரைக்கும். ஏன்னா 70 அந்த 90லாம் வரத்துக்கு சான்ஸே கிடையாது. மேக்ஸிமம் ஆல்டிடியூட் போனதுக்கப்புறம் 90+ எதிர்பார்க்காதீங்க. உங்கள் வாட்ச், ஸ்மார்ட் வாட்சோ இல்லை உங்களோட ஆக்சிமீட்டர்ஸோ காமிச்சதுன்னா 90+ காமிச்சதுன்னா அது ராங்கு. நமக்கு வந்து ஃபைனல் சாகா தாண்டினதுக்கப்புறம் 70-75க்கு வரைக்கும் தான் இருக்கும். அது வந்து குட்டு ரேட்டு தான். அதுக்கப்புறம் பிபி பார்த்தோம்னா 120க்கு மேலே தான் காட்டும். 120-130. ஐயோ 130 வந்துச்சுன்னு பதட்டப்படக்கூடாது. அதை பார்த்து பதட்டப்பட்டு இன்னும் பிபி ஏற்றிக்காதீங்க.
அதனால் அந்த பிபி வந்து குட், மீன் குட் இன் த சென்ஸ் இட்ஸ் காமன். அதனால் அதுக்கு பயப்பட வேணாம். நமக்கு எப்போ 60க்கு கீழே ஆக்சிஜன் வருதோ இமீடியட்டாக ஆக்சிஜன் சப்ளை கொடுத்துட்டு நம்மளை இன்னும் லோயர் ஆல்டிடியூடுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு அஃப்கோர்ஸ் ஏதோ ஒரு சார்ஜஸ் இருக்கும். எவாக்குவேஷன் பண்ணுறாங்கன்னா சர்டன்லி அதுக்கு சார்ஜஸ். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி இது. ஏன்னா எத்தனை பேர் கிளம்பி வரீங்க. இப்போ 6 பேர்னா ஷேரிங் 6ல் போகும், 2 பேர் அந்த மாதிரி ஷேரிங்கில் போகும். அதோட காஸ்ட் எனக்கு தெரியல. ப்ராப்ளி அதை நீங்கள் எவாக்குவேஷன் பண்ணுமா. ஆனால் ஒரு வண்டிக்கு மினிமம் 4000 யுவான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ அது நீங்கள் ஷேரிங்கில் வரும், ஒன்லி ஃபார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அதை தவிர உங்களுக்கு வீசா கேன்சல் பண்ணணும், பிரேக் பண்ணி காட்மாண்டு வரணும், இல்லை சும்மா வெறும் ஒரு ஆல்டிடியூட் மட்டும் வந்தால் போதும்னா ஓகே. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீசா கேன்சல் பண்ணி வர அளவுக்கு யோசிக்க வேண்டாம். நீங்கள் கீழே அடுத்த மீன் சப்போஸ் தார்ச்சனில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்னா அடுத்து சாகாவோ இல்லை நீளமோ எங்கேயாவது பார்டர்கிட்டேயோ வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்கள் குரூப் மெம்பர்ஸ் வந்த அப்புறம் ஷேர் பண்ணி ஒன்றா சேர்ந்து வந்துடலாம். ஏன்னா திருப்பி நீங்கள் வீசாலாம் பிரேக் பண்ணோன்னா இஷ்யூ ஆகிடும். திருப்பி எல்லாமே கண்டினியூஸாகவே நீங்கள் தனியாக ஜேர்னி பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு பாயிண்ட் மட்டும் கீழே இறங்குங்க. 13வது ஃப்ளோர்லேருந்து ஒரு 10 ஃப்ளோருக்கு வாங்க, அப்புறம் ஒரு 8 ஃப்ளோருக்கு வாங்க, அப்படி சொல்கிறேன். ஓகேங்க, புரியுறது இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஹவ். மற்றபடி ட்ரிப் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். உங்களோட நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிளானிங் தான். அண்ட் வெயிட்டை ஏற்றிக்காதீங்க. வெயிட் வந்து உங்களுக்கு உங்களோட பேக் பேக்கில் அவங்க பரிக்கிரமா பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 5 கிலோ தான். அந்த 5 கிலோ நம்மளுக்கு 50 கிலோ மாதிரி ஒரு பாரம் இருக்கும். அதனால் ரொம்ப வெயிட் ஏற்றிக்க வேண்டாம். அண்ட் எடுத்துகிட்டு போகிற கிளாத்ஸ் அந்த 3 days எல்லாம் நம்ம வந்து குளிச்சு ட்ரெஸ் மாற்றுற சூழ்நிலையெல்லாம் அமைய மாட்டேங்குது. அதனால் ரொம்ப கிளாத்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ஸ்வெட்டோ இல்லை டர்ட்டியோ ஆகிறதுக்கு இல்லை. இன் கேஸ் ஆஃப் ரெயின் நம்ம நனைஞ்சிட்டோம், மழையில் இதாகிடுச்சுன்னா மட்டும்தான் ஸ்பேர் தேவை தவிர டெய்லி மாற்றிக்க போகிறேன், டெய்லி நான் சேஞ்ச் ஓவர் பண்ணுவேன் ட்ரெஸ்ன்றது இல்லை. ஸோ கேல்குலேஷன் படி 13 நாள்னால் ஒரு 8 நாள் 9 நாளுக்கான ட்ரெஸ்ஸு. அதுவுமே நாங்கள் என்ன செஞ்சோன்னா ஜீன்ஸு அப்புறம் அந்த மாதிரி பேண்ட்ஸு, பேராஷூட் பேண்ட்ஸ் இது மாதிரிலாம் இருக்கிறதுனால அதுவே ஒரு 2 days யூஸ் பண்ணி திருப்பி லாஸ்ட் ஒரு 2 days அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நம்மளுக்கு லக்கேஜ் சேரலை. அண்ட் சைனாவில் நம்ம அந்த குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்குது. அங்கே உள்ள ரிச்சுவல் ஐட்டம்ஸோ அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஃப்ளாக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. மெட்டல் ஐட்டம்ஸ், அப்புறம் குழந்தைங்களுக்கு பிரேஸ்லெட்ஸ், அது இதுன்னு ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாமே. ஆனால் எதை எடுத்தாலும் மினிமம் 6 யுவான் 10 யுவான். ஒரு காஃபி எடுத்திங்கன்னா ஒரு 30 யுவான். ஸோ இந்த மாதிரி இது நம்ம ஐயோ 30 ரூபான்னா நமக்கு அது அவங்களுக்கு அது 30 ரூபா, நமக்கு 30 × 13 50. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்பொழுது பட்ஜெட் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். பிளானிங் வந்து கையில் கொண்டு போகிற கேஷ் சஃபிஷியண்ட்டாக வச்சுக்கோங்க. மற்றபடி பேக்கேஜோட காஸ்ட் வேறு எந்த செலவுகளும் உங்களுக்கு வர போகிறதில்ல. அதிகமாக கேஷ் எடுக்கக்கூடாது. அண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே ரொம்பவும் உஷாராக இருக்கணும். ஏன்னா நம்ம டிவோட்டீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பேக் எடுக்கும் போது பின்னாடி பசங்க நிறைய பேர் அந்த லோக்கலுக்கு தெரியுது நம்ம அவுட் சைடர்ஸ் ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க, ஸ்நாச் பண்ணலாம். அந்த ஸ்நாச்சிங் நடக்குது. அதனால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் போகிறீங்க இல்லை தனியாக போகிறீங்க ஏதோ வாங்கணுன்னா உஷாராக இருக்கணும். ஜஸ்ட்டு இது வந்து எல்லா டைமும் இல்லை, நடந்தது. ஸோ நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருங்க உங்களோட திங்ஸ் உங்களோட இதில். அண்ட் பாஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணுற பாஸ்போர்ட்ஸ் நம்ம வீசா ப்ராசஸ் ஆகி நம்ம காட்மாண்டு ரீச் ஆகிட்டு பார்டர் க்ராஸ் ஆகும்போது தான் நம்ம பாஸ்போர்ட்ஸ் நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நடுவில் எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா நம்மளை வந்து பார்டர் தாண்டி அனுப்ப முடியாததுனால அந்த சைனீஸ் கைடே அந்த பாஸ்போர்ட்ஸ் அவங்க பத்திரமா வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக திரும்ப நம்ம பார்டர் க்ராஸ் ஆகும்போது நம்ம கையில் கொடுக்குறாங்க. அதனால் பாஸ்போர்ட்ஸ் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பயம் வேண்டாம். அதுமாதிரி இங்கேருந்து போகும்பொழுது நமக்கு இமிக்ரேஷன் நேபாளுக்குள்ளே நுழையிறதுக்கு இமிக்ரேஷன் தேவைப்படும். அதனால் அந்த இமிக்ரேஷனோட ஓட்டர் கார்டு க்ளீனாக, அதாவது என்ன சொல்கிறது, பிரிண்டட் காப்பி உங்கள்கிட்ட இல்லைன்னா லாமினேட் பண்ணி சின்ன அந்த எப்படி ஓட்டர் கார்டு இருக்குமோ அதை அப்படியே பிரிண்ட் எடுத்து லாமினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபோனில் வச்சுருக்கேன், ஹார்ட் காப்பீஸ் இருக்குது, பிரிண்ட் அவுட் ஷீட் மாதிரி வச்சுருக்கேன்னா அதெல்லாம் செல்லாது, அனுப்ப மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இது மாதிரி லெத்தார்ஜிக்காக போயிட வேண்டாம். ஸோ கம்பல்சரி அந்த ஓட்டர் கார்டு பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 10 வருஷம் இல்லை 30 வருஷம் முன்னாடி எடுத்த கார்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த ஐடி கார்டாக இருந்தால் இட் இஸ் வேலிட், அவ்வளோதான். அது இப்போதைக்கு நீங்கள் கரண்ட் அட்ரஸில் இருக்கீங்களோ மாற்றிருக்கீங்களோ அதில் உங்கள் நேம் இருக்கணும், உங்களோட ஃபோட்டோ ஐடென்டிட்டி இருக்கணும். அவங்க கேட்பாங்க குரூப் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஓட்டர் கார்டு தான் எடுத்துகிட்டு வந்தோன்னு சொன்னிங்கன்னா அனுப்பிடுவாங்க. ரிட்டன் வரும்போது அதே மாதிரி பாஸ்போர்ட்டை காமிச்சு வரும்போது போகும்பொழுது எப்படி போனீங்கன்னு கேட்பாங்க. நம்ம வந்து இல்லை குரூப் விசா இருந்ததுனால நாங்கள் போகும்போது ஓட்டர் கார்டில் போகணுன்னு சொல்லி ஜஸ்ட் அந்த ஓட்டர் கார்டை செகண்ட் ஐடி கார்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான். அண்ட் நேம் வந்து புக் பண்ணும் பொழுது ஸ்பெல்லிங் வந்து ஒவ்வொரு எழுத்தும் கரெக்டாக செக் பண்ணி
ஃப்ளைட் டிக்கெட் ஆகட்டும், இல்லை அங்கே நீங்கள் கொடுக்குற நேம் இதாகட்டும், பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக கொடுங்க. ரிட்டர்ன் ஜர்னிக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸும் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்பெல் மிஸ்டேக் தானே, ஒரு எழுத்து தானேன்னு இல்லை, அதுவும் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் பண்ண வேண்டாம். என்ன சொல்கிறது, நம்ம ஏன்னா கண்ட்ரி டு கண்ட்ரி போகும்போது கண்டிப்பாக நம்ம சின்ன சின்ன மைன்யூட் திங்ஸை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதுதான். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு இதை பற்றி ஏதாவது கேட்கணுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ அதுக்கான ரிப்ளைஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பாசிபிளோ அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கைலாஷ் போகிறவங்களுக்கு சிவாய நமக, நல்லபடியான தரிசனம், அழகாக பார்த்துட்டு நீங்களும் வரணும். திவ்யமான இந்த 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 எப்படி சொல்கிறது, இந்த ஜென்மம் எடுத்த போது எவ்வளோ நம்மளுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா, அது நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். அதே போல் நீங்களும் அந்த அழகான ஒரு அனுபவத்தோடு நீங்கள் திரும்பணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் நம சிவாய.